வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது குய் லெப்பட் சாகு. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வீவர். இன்றைக்கி நான் குய் லெப்பட் சாகு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கப்பு அளவு ஒரு கப்பு சாகு எடுத்துருக்கேன். 2 கப்பு கோதுமாவு, அரை கப்பு சீனி, 3/4 கப்பு பால், தேங்காய் பால். நான் சிவப்பு கலர் எடுத்துருக்கேன். உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். இப்போ இந்த ஜவ்வரிசியை சுத்தமாக அலசிட்டு இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம். அடுப்பில் பானையில் தண்ணி போட்டிருக்கேன். இப்போ தண்ணி லேசாக கொதிக்குது. இப்போ இந்த ஜவ்வரிசியை நம்ம வேக வைக்க போகிறோம். ஓகேவா, கொஞ்ச நேரம் வேகட்டும். ரொம்ப நேரம் வேக விடாதீங்க, அரை வேக்கோட வேக வைங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி வெந்துக்கிட்டு இருக்கு. இது கூட நான் ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நல்லா வேகட்டும் இன்னும் கொஞ்ச நேரம். ஓகேவா, இப்போ பாருங்கள் அரை வேக்கோட வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்ட போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா வடிகட்டிட்டேன். பச்சை தண்ணியில் இது நல்லா அலசிடணும். இப்போ பாருங்கள் சுத்தமாக வடிகட்டி இங்கே பாருங்கள் தண்ணி. பச்சை தண்ணியில் சுத்தமாக கழுவிடுங்க. இப்போ நல்லா தண்ணி வடிக்கிட்டோம். இப்போ நான் ஒரு கப்பு 2 கப் மாவு இதில் நான் சேர்த்துக்கிறேன், கோதுமை மாவு. ஓகேவா, இது கூட அரை கப்பு சீனி. இனிப்பு பார்த்துக்கங்க, இனிப்பு பார்த்து நீங்கள் போட்டுக்குங்க எவ்வளோ வேணும்னு. ஓகேவா, இது கூட இனிப்புக்கு டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ பாருங்கள் கோதுமாவு, சீனி, உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூட தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. அடுத்தது ஜவ்வரிசி இதில் சேர்த்துக்குவோம். ஓகேவா, போட்டாச்சு. மிச்ச தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஜவ்வரிசியோட இந்த கோதுமாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. திக்னஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி தான் இருக்கணும். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். ஓகேவா, ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். ஓகேவா, நான் என்ன செஞ்சிட்டேன், வாழை இலையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இது இந்த சைஸில் வெட்டி நான் சுத்தமாக வாட்டிட்டேன். பாருங்கள், நெருப்பில் வாட்டியிருக்கேன். நீங்களும் அதேமாதிரி செய்யுங்க. ஓகேவா, நல்லா வாழை இலையும் நல்லா வாட்டியாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ வாங்க செய்யலாம். இந்த கரண்டி எடுத்துருக்கேன். நான் ஒரு கரண்டி எடுத்து இல்லை இந்த இலை மேலே இப்படி வச்சுருங்க. ஓகேவா, வச்சாச்சு. வச்சுட்டு நல்லா இப்படி சுற்றிக்குங்க. ஓகேவா, நல்லா இப்படி சுற்றிட்டு வாங்க. சுற்றிட்டு இதை இப்படி கொண்டு வாங்க. ஓகேவா, இது இப்படி கொண்டு வாங்க. ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். மொத்தம் 16 பீஸ் வந்துச்சு. இப்போ வாங்க இதை குக்கூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஏற்கனவே நான் தண்ணி வேக வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இதை நம்ம வைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம வைக்க போகிறோம். சைட்டில் இப்படி வச்சுட்டு வாங்க. ஓகேவா, எவ்வளோ வைக்க முடியுமோ வைக்கலாம், பிரச்சனை இல்லை.
ஓகேவா, இப்போ எல்லாத்தையும் நான் வச்சுட்டேன். இது கிட்ட வந்து 15லேருந்து 20 நிமிஷம் இது நல்லா வேகணும். ஓகேவா, இப்போ மூடி வச்சிடலாம். ஓகேவா, இப்போ நான் 15 நிமிஷம் கணக்கு வச்சு தான் நான் எடுத்துருக்கேன். இப்போ ஓகேவா திறந்து பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஓகேவா, இப்போ எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ வந்து நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ நல்லா சூடு ஆறிட்ட பிறகு உங்கள்கிட்ட பிரித்து காமிக்கிறேன். ஓகேவா, நான் வந்து வித்தியாசமாக வந்து குயில் லெப்பாட் சாகு செஞ்சுருக்கேன். வித்தியாசமாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒன்று உங்கள்கிட்ட உரிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு உள்ளுக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும். சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான குவை லெப்பாட் சாகு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.